Bonjour. இன்னைக்கு 2024 மார்ச் மாசம் 23 23 மார்ச் 2024. Divine Grace பத்தி படிக்கிறோம். La grâce divine. Dites, j'ai reçu sa grâce. Je dois en être digne et tout ira bien. இல்ல தீத் அப்படின்னு சொல்றது வந்து பிரெஞ்சுல வந்து ஆம்பரேட்டிவ்னு சொல்லக்கூடிய கட்டளைன்னு அர்த்தம். நம்ம ஏவல் வியங்கோல் வினை மட்டும்தான் இலக்கணத்துல படிச்சுப்பாங்க. ஆர்டர் கொடுக்கறதுன்னு அர்த்தம். தீத்னா இப்ப சொல்லுங்கள் அப்படின்னு அர்த்தம். சொல்லுங்கள் அப்படின்னு அன்னை சொல்றாங்க. எல்லாத்தையும் ப்ளூரல்ல சொல்றாங்க. தி அப்படின்னா சொல்லு, தீத்னா சொல்லுங்கள். இங்கிலீஷ்ல அது கிடையாது, டெல் மட்டும்தான் வரும். இங்கிலீஷ்ல வந்து டெல் மட்டும் ப்ளீஸ் டெல். ஆனா ப்ளூரலுக்கு டெல் வந்து எப்படி சொல்றதுன்னு கிடையாது. நம்ம 10 பேரை பார்த்தாலும் டெல் தான், ஒரு ஆளை பார்த்தாலும் டெல் தான். நம்ம தமிழ்ல சொல் அப்படின்னா மரியாதை இல்லாம சொல்லுங்கள் அப்படிங்கும்போது ஒரு 10 குழந்தைகளை பார்த்து சொல்லலாம், பெரியவங்க ஒத்த பெரியவங்களை பார்த்து சொல்லலாம். அப்ப தீத் என்றால் சொல்லுங்கள், ஞாபகத்தில். DIRE தீர் என்றால் சொல் அப்படிங்கிறது வினைச்சொல், அடிப்படை வினைச்சொல். தீத்துங்கிறது கட்டளை. இதுல நல்லா கவனிங்க, இது ஒரு கிராமர் பாயிண்ட் ஒண்ணு வருது. அதாவது நம்ம வந்து இங்கிலீஷ்ல தமிழ்ல எல்லாம் முன்னாடி இருக்கக்கூடிய செகண்ட் பர்சன் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அப்புறம் வந்து தமிழ்ல முன்னிலைன்னு சொல்லுவோம். அந்த முன்னிலையில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கட்டளை பொதுவா வரும். சரிங்களா? போ, வா, இரு, உட்கார், படி அப்படிலாம் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல கோ, கம், சிட், ஸ்மைல், லாஃப் என்ன வேணும் சொல்லுவோம். பிரெஞ்சுல வந்து அந்த இம்பரேட்டிவ் இங்கிலீஷ்ல சொல்லுவோம், பிரெஞ்சுல ஆம்பரேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதுல வந்து 3 போடுவாங்க. நீ, அந்த நீக்கு உண்டான நீங்கிறதெல்லாம் வராது. போ, போங்க, போகலாம் அப்படிங்கிற லெட்ஸ் கோங்கிறத விட இம்பரேட்டிவ்ல வரும். அதனால இதே வந்து வந்துச்சுன்னா தீன்னு சொல்ல, டிஏஎஸ் நீ பேச சொல்லு, தீத்துனா சொல்லுங்க, திசோ அப்படின்னு சொன்னா நாம சொல்வோம் அப்படிங்கிறது ஒரு கட்டளை மாதிரிதான். நாம எல்லாம் போலாம்ப்பா, நம்ம எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படிங்கிறது கட்டளை ஆகும். அந்த ஒரு சொல்லுக்கு இத்தனை விளக்கம் இருக்கு. தீத் அப்படின்னா சொல்லுங்கள். ஜே ரெஸ்யூ சா கிராஸ் அப்படின்னா ஐ ஹாவ் ரிசீவ்ட். ஜேனா ஐ ஹாவ், ரெஸ்யூனா ரிசீவ்ட், சா கிராஸ் ஹிஸ் கிரேஸ் அப்படின்னு அர்த்தம். கிராஸ் அப்படின்னா வந்துட்டு அப்போ ஒரு பெண்மை இதா இருந்தாலும் ஃபெமினைனா இருந்தாலும் சா போடுவோம். SON போடுனா அது வந்து மேஸ்குலினா இருக்கும். ஸோ வந்து ஐ ஹாவ் ரிசீவ் யுவர் ஹிஸ் ஹேர் கிரேஸ்ன்னு சொல்லலாம். அப்போ அது ஒரு பக்கம். ஐ ரிசீவ்டு சொல்லலாம், ஐ வாஸ் ரிசீவிங் சொல்லலாம், ஐ ஹாவ் ரிசீவ்டு 3 பொருள் இருக்கு. Je dois en être digne. வரும் digne. Je dois I must, on être in being, digne ஒரு வர்த்தியா இருக்கணும். அந்த அருளுக்கு உரியவனாக நான் இருக்க வேண்டும். அப்போ என்ன சொல்லணும்னா, இந்த இன்னொன்னு நல்லா கவனிங்க, இன்னொரு புதுசா இருக்கும் உங்களுக்கு. அந்த இந்த சைடு ஷேக்கு முன்னாடி கிரேட்டர் தேன் சிம்பிள் 2 போட்டிருக்காங்க, நல்லா கவனிங்க. தீனுக்கு அப்புறம் லெஸ் தேன் சிம்பிள். இப்ப இது கிரேட்டர் தேனா லெஸ் தேனா எனக்கு அடிக்கடி இருக்கும். இந்த பக்கம் வந்தா 5 is greater than 4. இது வந்து 5 is. இந்த பக்கம் வந்தா என்ன அர்த்தம் வந்து இது இந்த சிம்பிள் யாரோ ஒருத்தர் வசந்தாமா யாரோ மேத்தமெட்டிக்ஸ் தெரிஞ்சவங்க சொல்லலாம். ஒரு 2 சிம்பிள் கிரேட்டர் தேன் லெஸ் தேன்ங்கிற சிம்பிள் இருக்கும். அந்த 2 சேர்ந்துதான் கொட்டேஷன் மார்க். இங்கிலீஷ்ல நம்ம கொட்டேஷன் ஸ்டார்டிங் லெஸ் தேன். ஓகே, அப்ப லெஸ் தேன் இருக்கு, இங்க கிரேட்டர் தேன் இருக்கு. அப்போ அந்த லெஸ் தேனும் 2 சேர்ந்து இருக்கணும். இந்த சைடு வந்து கிரேட்டர் தேன் 2 சேர்ந்து இருக்கணும். அதுதான் கொட்டேஷன் மார்க் பிரெஞ்சுல. இது நீங்க முதல் பங்க்சுவேஷன் புதுசா தெரிஞ்சுக்கீங்க. ஸோ ஏனா அண்ட், தூ திரா பியா. தூனா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த இடத்துல தூ அப்படின்னா ஆல், இரானா வில் பி, பியா அப்படின்னு சொன்னா வில் பிங்கிறத விட அந்த வில் கோ அப்படிங்கிற போகும். ஆல் வில் பி வெல் அப்படிங்கிற அர்த்தம் தான் வருது. ஒரே நிமிஷம். இப்போ இந்த மலையாளத்துல நம்ம தமிழ்லயும் சொல்லுவோம், எல்லாம் நல்லா எடுப்பா, எல்லாம் நல்லா இருக்கும்பா, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப பிரச்சனையா இருக்கும்போது இந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கும். பயங்கர அதாவது தலைக்கு மேல வெள்ளம் போனா ஜானல முழகம்ங்கிற மாதிரி ஒரு பிரச்சனையில இருக்கும்போது வந்து ஓகே, அப்போ இந்த இராங்கிறது வில்பிங்கிற பொருள்ல தான் வருது. ஸோ ஏ தூ திரா பிய
அப்ப இதை வந்து tout ira bien-ங்கிறது நம்ம வந்து ஒரு மந்திர சொல் மாதிரியே பயன்படுத்தும். எல்லாம் சரியாகும், எல்லாம் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பொருள். இப்போ இங்கிலீஷ்ல அதை போடுற say I have received this grace, I must be worthy of it, and then all will be well. அப்ப நம்ம என்னன்னா, நான் அருளை பெற்றுக்கொண்டேன், அருளுக்குரியவனாக, அருளுக்கு தகுதியானவனாக நான் இருக்க வேண்டும், அதன் பிறகு அனைத்தும் நன்றாக இருக்கும். ஆல் வில் பி வெல். ஸோ வந்து மலையாளத்துல எல்லாம் நல்லாவும் நல்லாவும் நன்னாயி வரட்டே நன்னாயி வரட்டே அப்படிம்பாங்க, நன்னாயி வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அது பாசிட்டிவா இருக்கும், மறந்துடாதீங்க. ஸோ இதை வந்து திருப்பி நான் வந்து dites j'ai reçu sa grâce, je dois en être digne et tout ira bien. So merci beaucoup, merci à tous.